இது வந்து பின் டைப் ப்ரொசரண்டோடைய பின் வந்து பெண்ட் ஆகாமல் கவனமாக பார்த்து போட்டுக்கணும். வைப்பர் ஸ்டீல் வந்து நம்ம வைக்க போகிறோம். காசு இன்றைக்கி நான் ஒரு பிசி பில் பண்ண போகிறோம். மிட்ரேஜ் பிசி வந்து Ryzen 5 5600X ப்ரொசர் யூஸ் பண்ணி பில் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பெருசாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிருவன் நீங்கள் பார்த்துருக்கிற ஒரு பிசி ஆஃப்னா ஸோ இது மாதிரி நிறைய பிசி பில் வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாரும் பிசி பில் பண்ண போகிறாங்கண்டா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து மதர்போர்ட்லேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். மதர்போர்டை பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து AM4 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து 4 RAM ஸ்லாட் இருக்குது. அப்புறமா கொஞ்சம் ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு NVMe ஸ்லாட் ஒன்று இருக்குது. அப்புறமா VGA கார்டு கொடுக்குறதுக்கான ஒரு சில்வர் பிளேட்டட் கோட் கொடுத்துருக்காங்க. NVMe வந்து நார்த் பிரிட்ஜ்லேயும் ஒன்று இருக்குது, சவுத் பிரிட்ஜ்லேயும் ஒன்று இருக்குது. அதாவது 2 NVMe போட்டுக்கலாம். 2 பேரா மாமி? மற்ற பார்த்தீங்கன்னா வைஃபை ஆண்டனா கொடுக்குறது. அப்புறமா இங்கே வந்து நார்மலான பேசிக்கான போர்ட்ஸ்லாம் இருக்குது. 2.0 மட்டும்தான் இருக்குது. டைப் சியும் இல்லை இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோ சீரிஸ் மதர்போர்ட். ஸோ இதில் வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கலாது. பட் இது ஒரு மிட் ரேஞ்சுக்கு ஓகே இருக்கும். ரைட் விடு. நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ப்ரொசர் வந்து போட்டுக்கலாம். இந்த ப்ரொசர் பார்த்தீங்கன்னா 5600X. ஸோ இந்த ப்ரொசர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுக்கான கம்பேரிசன் வீடியோவும் போட்டிருப்போம். இது வந்து மிட் ரேஞ்சில் வந்து நல்லா ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசர் உண்டு. நம்ம ஸ்டாக் கூலர் பாவிக்க போகிறது இல்லை. ஆனால் ஸ்டாக் கூலர் காணாது. ஸோ நீங்கள் பிசி பில் பண்ணுறதா இருந்தாண்டா அப்படியும் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் கூலர் லிக்விட் கூலர் போகிறது நல்லா. பட் லிக்விட் கூலர் உங்களுக்கு பட்ஜெட் இல்லையண்டா கூலர் போகலாம். ஸோ இந்த ப்ரொசரை வந்து கவனமாக எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து பின் டைப் ப்ரொசரண்டோடைய பின் வந்து பெண்ட் ஆகாமல் கவனமாக பார்த்து போட்டுக்கணும். இந்த பில்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்து லெக்ஸரோட NM620 NVMe தான் பாவிக்க போகிறோம். இது Gen 3X4 NVMe தான். இந்த மதர்போர்டு ப்ரொசரும் வந்து Gen 4 சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் நாங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து கன்சிடர் பண்ணி அதுக்காக Gen 3X4 எடுக்கிறோம். இந்த லெக்ஸரோட NVMe வந்து கொஞ்சம் டீசெண்டான ஸ்பீடும் வந்து டீசெண்டாக இருக்கும். அப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் லைஃப் டைம் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் இதை அடிக்கடி பாவிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுக்கு கிரைண்ட் NVMe மாட்டிக்கலாம். A few moments later. NVMe போட்டு அதுக்கப்புறமா NVMe மேலே வந்துருக்கிற ஹீட் சிங்கர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை உரிச்சிக்கணும். இந்த பில்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி விட்டுட்டு வைப்பர் ஸ்டீல் வந்து ரேம் பாவிக்க போகிறோம். 32 GB பாவிக்க போகிறோம். 16 தடவை 2 இந்த ரேமை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரேமை வந்து என்ன செய்யலாம்னா 2வது ஸ்லாட்டும் 4வது ஸ்லாட்லையும் போட்டுக்கலாம் அந்த போட்டில். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. மதர்போர்ட் போட்டாச்சு. அப்புறமா வந்து NVMe போட்டாச்சு, ரேமும் போட்டாச்சு. நம்ம இனிமேல் செய்ய வேண்டிய வெளியிட்டு பார்த்தீங்கன்னா கூலர் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேஸுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி கூலரை போட்டணும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்டிகின சினிமதி கையில் இருக்குது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்குது, கேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா இந்த கூலரை வந்து மதர்போர்ட்டில் போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். காத்திருப்போம். நம்மளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரேடியேட்டரையும் வந்து பூட்டிட்டோம். அதாவது லிக்விட் கூலரை வந்து இங்கே CPU ஆன் பண்ணியாச்சு. ரேடியேட்டர் இப்படி வரப்போகுது. ஸோ CPU வந்து பார்த்தீங்கன்னா மதர்போர்ட் வந்து இப்படி இருக்க மேலே ரேடியேட்டர் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ மதர்போர்ட்டில் செய்கிற எல்லா வேலையும் முடிஞ்சுது. இதுக்கு அடுத்ததான் நாங்கள் பார்த்தீங்கன்னா கேசிங்கில் பவர் சப்ளை போடணும். பவர் சப்ளை போட்டுட்டு அதுக்கப்புறமா மதர்போர்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 8+ குவாலிட்டி பவர் சப்ளை. ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்குது. கூடவே சின்ன ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் பாவிக்கணும் இல்லை, ஏன்னா கேசிங் கூடவே நமக்கு நட்டு வரும். ஸோ எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இனிமேல் ஓரமாக போட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. One eternity later. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை வந்து கேசிங்கில் போட்டுடலாம். சரியா? வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேசிங்கில் வந்து பவர் சப்ளை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதர்போர்ட் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. இந்த மதர்போர்ட்டை வந்து நாங்கள் கேசிங்கில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரியா? சூப்பர் 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 சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூலர் போட்டிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதர்போர்ட் எல்லாம் வேலை முடிஞ்சுது. அப்புறமா ஆன்டெக் பவர் சப்ளை போட்டியாச்சு, கேசிங் எல்லாம் ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிசி வீட்டில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VGA கார்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கிற VGA கார்டு பார்த்தீங்கன்னா சொடெக்ஸ் கேமிங்கோட
3050 8GB EV எடிஷன். ஏன் இந்த கார்டு செலக்ட் பண்ணி கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அப்புறமா இந்த கார்டு வந்து பேக்லைட்டோட வருது. MSI இந்த 3050 வந்து 6GB எடிஷனுக்கு வந்து பேக்லைட் வர்றது இல்லை, 8GB எடிஷனுக்கு தான் வரும். பட் ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்க இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து என்னென்னா சொடெக்ஸ் வந்து காட்டுக்கு 3 இயர்ஸ் வந்து நார்மலாக எங்கட இப்போ நம்ம சொப்லேருந்து கொடுக்குறோம்னா சொப் வாரண்டி இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு வந்து இப்போ இங்கேருந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கும். அப்புறமா 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்கும். பட் அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் தான் வந்து சொடெக்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரோட பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்குது. இதான் விஜய் கார்டு இருக்குது. ஸோ விஜய் கார்டு ஓடி எடுத்துடலாம். விஜய் கார்டு டிசைனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிக் டிசைன்வாங்க. பட் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, பட் நல்லாவும் இருக்குது. அதோட மெட்டல் டிசைன்வாங்க ஃபுல்லாகவே. பிசி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பொலித்தீன் விஷயங்க கண்டால் அதை உரிச்சு எடுத்துக்கோங்க. ஏனென்றால் ஹீட் ஆகும்போது இந்த பொலித்தீன் சேர்ந்து உருகி அது வேறு பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை உரிச்சிடணும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விஜய் கார்டை போடும்போது பார்த்தீங்கன்னா கவனமாக இந்த 2 பொருத்தன மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒன்று ப்ளக் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அப்புறமா அந்த கார்டு தேய்க்கிற 2 டைம் வந்து டைப் பண்ணிங்கன்னா விஜய் கார்டு ஆடாமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பிசி பில் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ இதில் எல்லா வேலையும் முடிஞ்சுது. கடைசியாக வந்து இந்த விஜய் கேபிளையும் வந்து கொடுத்துட்டோம்னா பிசி வந்து டெஸ்டிங் ரெடி ஆகிடும். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் வீடியோ. இதோட டெஸ்டிங் வீடியோ போட கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை டெஸ்டிங் வீடியோ போடுறேன். ஓகே, பாய் காய்ஸ்.